الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب زدني علما رب زدني علما يا مقلب القلوب ثبت قلبي على دينك يا مصرف القلوب صرف قلبي على طاعتك اللهم اجعلني هاديا مهديا مستقيما على الصراط المستقيم மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்ஹம்துலில்லாஹ் சூரத்து ஷம்ஸிலிருந்து படிப்பினைகளை பாடங்களை கருத்துக்களை அந்த சூராவின் நோக்கங்களை பல அமர்வுகளிலே நாம் பார்த்தோம். அந்த கருத்துகளுக்கிடையில் சில நேரங்களில் நீண்ட விளக்கங்களுக்குள் நாம் சென்றுவிட்ட காரணத்தால் சுருக்கமாக மீண்டும் அந்த கருத்துக்களை நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்காக இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த அமர்விலே இதுவரை நாம் படித்த அந்த படிப்பினைகள் பாடங்களை வாசிக்க செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவு அந்த பதிவுகளோடு நான் வாசிப்பதை கேட்டு வாருங்கள். யாருக்கு தமிழ் படிக்க தெரியாதோ அவர்கள் நான் வாசிப்பதை அல்ஹம்துலில்லாஹ் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கவும். கவனியுங்கள். முதலாவது அல்லாஹுவிடைய சூரத்து ஷம்ஸுடைய பாடங்கள் படிப்பினைகளிலிருந்து முதலாவது அல்லாஹுவின் சத்தியத்தை மதிப்பது சிந்திப்பது. இரண்டாவது அல்லாஹ் செய்த சத்தியம், அல்லாஹ் சத்தியம் செய்த படைப்புகளை பற்றி, அல்லாஹ் சத்தியம் செய்த படைப்புகளை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அல்லாஹுவின் வல்லமையையும் ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் நுட்பத்தையும் அறிந்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனை போற்றி புகழ்வது. மூன்றாவது சூரியன், பகல், சந்திரன், இரவு, வானம், வானத்தில் உள்ள படைப்புகள், பூமி, பூமியில் உள்ள படைப்புகள், மனிதன், இன்னும் மனிதனின் ஆன்மா, இப்படி உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களும் அல்லாஹுவின் வல்லமையினால் ஞானத்தால் படைக்கப்பட்ட அவனது படைப்புகளாகும். நான்காவது யார் இவற்றை படைத்தானோ அவனே நாம் வணங்குவதற்கும் கீழ்ப்படிந்து நடப்பதற்கும், அவனே நாம் வணங்குவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தகுதியானவன். நான்காவது யார் இவற்றை படைத்தானோ அவனே நாம் வணங்குவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் தகுதியானவன். ஐந்தாவது அவனது செய்திகள், அதாவது வஹி, அவனது செய்திகள் நம்பத் தகுந்தவை, அவனது கட்டளைகள் கீழ்ப்படிய தகுந்தவை, அவனது மார்க்கம் பின்பற்ற தகுந்தவை என்பதை உணர்வது. அவனது செய்திகள் நம்பத் தகுந்தவை, அவனது கட்டளைகள் கீழ்ப்படிய தகுந்தவை, அவனது மார்க்கம் பின்பற்ற தகுந்தது என்பதை உணர்வது. அந்த யக்கீன், அந்த ஈமான உள்ளத்துல கொண்டு வரணும். ஆறாவது படிப்பினை படைத்தவன் எவனோ, படைத்தவன் எவனோ அவனே அந்த படைப்பின் உரிமையாளன். எவன் உரிமையாளனோ அவனுக்கே நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவனது கட்டளையை மீறுவது பாவமும் அநியாயமும் நமக்கு நஷ்டமும் ஆகும். ஏழாவது படிப்பினை படைப்புகளை பற்றி சிந்திப்பதால் அதன் நன்மைகளையும் பலன்களையும் நாம் அறிகிறோம். எட்டாவது இன்னும் அதன் மூலம் அவற்றை நமக்கு படைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்பதாவது யார் படைப்புகளை கொண்டு பலன்களை அனுபவித்துக் கொண்டு அவற்றை படைத்த இறைவனை நம்பிக்கை கொள்ளவில்லையோ, இன்னும் அவனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் மகா அநியாயக்காரன், அவன் தனக்குத்தானே அநீதி இழைத்து கொண்டான். பத்தாவது அல்லாஹுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பதால், அல்லாஹுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பதால் ஈமானும் யக்கீனும் அதிகரிக்கிறது. 11 படைப்புகளை பற்றி சிந்திப்பது அல்லாஹுவின் கட்டளையாகவும் நல்லவர்களின் குணமாகவும் பண்பாகவும் இருக்கிறது. 12 சூரியனையும் அதன் வெளிச்சத்தையும் இரவையும் அதன் இருளையும் கூறியிருப்பது ஆன்மா சுத்தமடைவதற்கும் அசுத்தமடைவதற்கும் ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது. அதாவது ஆன்மா சுத்தமடைகிறது வெளிச்சத்துக்கு ஒப்பாக்கப்பட்டிருக்கிறது, ஆன்மா அசுத்தமடைவது இருளடைவதற்கு ஒப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 13வது படிப்பினை சூரியனின் பிரகாசம் உலகத்தில் படரும் பொழுது உலகத்தில் உள்ள நல்லது கெட்டதை நாம் அறிந்து கொள்கிறோம். நமது கண்களின் பார்வை நமக்கு நன்கு வேலை செய்கிறது. பகலில் நாம் அச்சமற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். நமது வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்கிறோம். அப்படித்தான்
உள்ளம் சுத்தமடையும் பொழுது அது வஹ்யின் வெளிச்சத்தை கொண்டு பலன் பெறுகிறது. அதில் அல்லாஹுடைய பயம் வருகிறது, அல்லாஹுவின் மீது ஆசை ஏற்படுகிறது. அதன் மூலம் அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்படியக்கூடிய, அல்லாஹ் ஏவியதை செய்யக்கூடிய, அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதனுக்குள் உண்டாகிறது. 14வது படிப்பினை, உள்ளம் சுத்தமடைவதால் அதில் ஒளி உண்டாகிறது. அந்த ஒளியின் மூலம் மனிதன் நேரான வழியை வழிகேட்டிலிருந்து பிரித்தறிகிறான். 15வது படிப்பினை, உள்ளம் நன்மை தீமை நல்லது கெட்டது உண்மை பொய் என அனைத்தையும் உள்வாங்கக்கூடியதாக இருக்கிறது. 16வது படிப்பினை, மனிதன் தனது உள்ளத்தை தனது கட்டுப்பாட்டில் தனது கண்காணிப்பில் வைக்க வேண்டும். மனிதன் தனது உள்ளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தனது கண்காணிப்பில் வைக்க வேண்டும். அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார போயிடக்கூடாது. 17வது படிப்பினை, மனிதனின் உள்ளம் அவனுக்கு முதல் முறையாக நல்லதை நல்லதாக கெட்டதை கெட்டதாக அறிவிக்கும். மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் அந்த ஆன்மாவை வளர்ச்சியடைய செய்கிறான், அதனுடைய ஆன்மா உயிரை பலப்படுத்துகின்றான், வளர்ச்சியடைய செய்கின்றான், அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றான். அவன் ஆன்மாவின் வழிகாட்டல்களை மீறும் பொழுது அந்த ஆன்மா முதல்ல பலவீனம் அடைகிறது, செத்து விடுகிறது. அது தன் ஒளியையும் வலிமையையும் இழந்து விடுகிறது. அதுக்கு பிறகுதான் அது மொத்தமா கெட்ட ஆன்மாவாகவே ஆகிவிடுகிறது. கவனிங்க, 18வது படிப்பினை, அவன் ஆன்மாவின் வழிகாட்டல்களை மீறும் பொழுது அந்த ஆன்மா செத்து விடுகிறது, அது தன் ஒளியையும் வலிமையையும் இழந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 19வது, உடல் உடை உறைவிடம் சுத்தமாக இருப்பது எவ்வளவு அவசியமோ முக்கியமோ. உடல் உறைவிடம் என்றால் வீடு. சுத்தமாக இருப்பது எவ்வளவு அவசியமோ முக்கியமோ அதைவிட ஆன்மா சுத்தமாக இருப்பது மிக முக்கியம். 20வது படிப்பினை, நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதும் அதிகம் நேரம் கொடுக்க வேண்டியதும் அதிகம் கற்க வேண்டியதும் ஆன்மாவின் சுத்தத்தை பற்றிதான். ஏனெனில் இந்த உடல் அழிந்து விடக்கூடியது, ஆன்மா அழியாதது. 21வது படிப்பினை, ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் ஆன்மாவின் சுத்தத்தை மறந்து விடுகிறார்கள், அதை அலட்சியம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக அந்த நிலையிலிருந்து. வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ் ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ்வை மறப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆன்மாக்களை மறக்கும்படி அலட்சியம் செய்யும்படி செய்து விடுகின்றான். 22வது படிப்பினை, அல்லாஹுவின் அருள்களில் மிக பெரியது அவன் நமக்கு அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துவதுதான். சுத்தமான ஆன்மாவை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறது, அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதை கொண்டுதான் மறுமையின் வெற்றி இருக்கிறது. 23வது படிப்பினை, ஆன்மா சுத்தமடைந்தவர்தான் அல்லாஹுவின் உண்மையான அடியாராக ஆகின்றார். அபுத், அல்லாஹ்வுடைய அபுத் என்று அல்லாஹ் யாரை ஏற்றுக்கொள்கிறான்? எல்லாமே படைப்பால் அல்லாஹ்வுக்கு அடிமைகள் தான். ஆனால் அன்பால் இவரை என்னுடைய அடியானாக நான் இவர் மீது அன்பு வைத்து ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் யாருக்கு சொல்லுவான்? யாருடைய ஆன்மா சுத்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான். இப்போ காஃபிர்கள் அவர்களை தன்னுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் புகழ்வானா? ஒருபோதும் புகழ மாட்டான். பெரும்பாவிகள் அல்லாஹ் புகழ மாட்டான். நபிமார்களை சஹாபாக்களை அல்லாஹ் புகழ்றான், அவர்கள் என்னுடைய அடியார்கள் என்று. ஏன்? அவர்கள் தங்களுடைய ஆன்மாக்களை சுத்தப்படுத்தி கொண்டவர்கள். கவனிங்க, ஆன்மா சுத்தமடைந்தவர் தான் அல்லாஹுவின் உண்மையான அடியாராக ஆகுகிறார். 24வது படிப்பினை, அவர் அல்லாஹுவை அறிந்து கொள்கிறார். 25, அல்லாஹுவின் கட்டளைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப தன்னை அவர் மாற்றிக்கொள்கிறார். தனது விருப்பத்தையும் அல்லாஹுவின் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறார். இவ்வளோ பெரிய அந்த தரஜா பாருங்க. 26வது படிப்பினை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வசனத்திற்கு ஏற்ப அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள். 27வது படிப்பினை, அல்லாஹ்விடம் அவன் தனது உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதிலிருந்து ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை சுத்தப்படுத்துவதில் அல்லாஹுவின் அருளின் பக்கமும் அவனது உதவியின் பக்கமும் தேவை உள்ளவராக இருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. நபியே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் என் உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொடு என்றால்
அப்போ நாம் எல்லாம் ஏமாத்துறோம், அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும், அல்லாஹ் சுத்தப்படுத்தினாதான் நாம் சுத்தமடைய முடியும். 28வது படிப்பினை, உள்ளத்தின் முழுமையான உண்மையான பரிசுத்தம் என்பது அல்லாஹுவின் வழிகாட்டலை கொண்டுதான் ஏற்பட முடியும். கரெக்டான அந்த வழிகாட்டுதல் படிதான். சூஃபி கொள்கை மாதிரி இத்தனை நாளைக்கு தவம் இருக்கிறேன், நான் காட்டுக்கு போகிறேன், மாட்டுக்கு போகிறேன், கொட்டாய்க்கு போகிறேன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை கொண்டுதான் உள்ளங்களை சுத்தப்படுத்த முடியும். 29வது படிப்பினை, உள்ளத்தை பரிசுத்தமாக்க மனிதன் தானாக உருவாக்கி கொண்ட எந்த ஒரு வழிமுறையும் முழுமையான பரிசுத்தத்தை கொடுக்காது. நாளை மறுமையில் ஒருபோதும் வெற்றியையும் அல்லாஹுவின் பொருத்தத்தையும் கொடுக்காது. உள்ளத்தை பரிசுத்தமாக்க மனிதன் தானாக உருவாக்கி கொண்ட எந்த ஒரு வழிமுறையும் முழுமையான பரிசுத்தத்தை கொடுக்காது. நாளை மறுமையில் ஒருபோதும் வெற்றியையும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் கொடுக்காது. 30வது படிப்பினை, நபிமார்களின் வருகையின் நோக்கம் மனிதர்களை பரிசுத்தமாக்குவதும் ஆன்மாவின் வெற்றியின் பக்கமும் வழிகாட்டுவதுதான். நபிமார்களை அல்லாஹு தஆலா ஏன் அனுப்பினான்? மனிதர்களாக வாழ வைக்கணும், அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாற்றணும். நஃப்ஸுடைய அடிமைத்தனத்திலிருந்து, ஷஹ்வத் அற்ப இன்ப சுகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்தாதான் அவர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் பேணக்கூடியவர்களாக மாறும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அடுத்த சொர்க்க வாழ்க்கையை வைத்திருக்கிறான். கவனிங்க, 30வது படிப்பினை, நபிமார்களின் வருகையின் நோக்கம் மனிதர்களை சுத்தப்படுத்துவதும் ஆன்மாவின் வெற்றியின் பக்கமும் வழிகாட்டுவதாகும். 31வது படிப்பினை, மனிதனின் கண்ணியமும் உயர்வும் வெற்றியும் அல்லாஹ்விடம் அவனது ஆன்மாவின் பரிசுத்தத்தை கொண்டுதான். அவனது உடல் அழகு அல்லது செல்வம் அதிகமாக இருப்பது அல்லது உயர் பதவியில் இருப்பதை கொண்டு அல்ல. 32வது படிப்பினை, உள்ளத்தை சுத்தப்படுத்துவது என்பது தக்வாவை கொண்டும் நல்ல அமல்களை செய்வது கொண்டும் பாவங்களையும் கெட்ட செயல்களையும் கெட்ட ஆசைகளையும் விடுவதை கொண்டும் தான் ஏற்படும். உள்ளத்தை சுத்தப்படுத்துவது என்பது தக்குவாவை கொண்டும் நல்ல அமல்களை செய்வது கொண்டும் பாவங்களையும் கெட்ட செயல்களையும் கெட்ட ஆசைகளையும் விடுவதை கொண்டும் தான் ஏற்படும். 33வது, உள்ளத்தை புதைப்பது என்பது மனிதன் பாவம் செய்வதும் அல்லாஹுவின் கட்டளைகளை மீறுவதும் கெட்ட குணங்களுக்கு அடிமையாகுவதும் ஆகும். எப்படி ஒரு மனிதனை ஒரு உயிருள்ள பொருளை கபூரில் போட்டு புதைத்து விட்டால் அந்த பொருள் இயங்க முடியுமா? இயங்காது. அதோடு அது செத்து நாசமாக போயிடும், அழிஞ்சு போயிடும். அதே போலதான் பாவங்கள் என்ற குழிக்குள்ளார, கெட்ட ஆசைகள் என்ற குழிக்குள்ளார மனிதன் தன்னுடைய ஆன்மாவை தள்ளி விடுவானேயானால் அவன் அந்த ஆன்மாவை உயிரோடு புதைத்து அழித்து நாசமாக்கி சாகடித்து விட்டான். இனி அந்த ஆன்மா அவனுக்கு எந்த நல்லதையும் சொல்லாது. கவனிங்க, 34வது படிப்பினை, 33வது படிப்பினை, உள்ளத்தை புதைப்பது என்பது மனிதன் பாவம் செய்வதும் அல்லாஹுவின் கட்டளைகளை மீறுவதும் கெட்ட குணங்களுக்கு அடிமையாகுவதும் ஆகும். 34வது படிப்பினை, இங்கு சொல்லப்பட்ட வெற்றி தோல்வி என்பது உலகத்தில் கிடைக்கும் வெற்றி தோல்வி அல்ல, மாறாக இது மறுமையின் வெற்றியாகும். அதே போலதான் மறுமையினுடைய தோல்வி. 35வது படிப்பினை, மனிதன் வழிகாட்டப்பட்டு விட்டான், அவனுக்கு எல்லா கைடன்ஸும் வழிகாட்டுதல்களும் கொடுக்கப்பட்டு விட்டது. எது நல்லது, எது கெட்டது, எது ஒழுக்கம், எது ஒழுங்கீனம், எது சுத்தம், எது அசுத்தம், எது அழகிய குணம், எது தீய குணம் என்பது மனிதனுக்கு உள்ளுணர்விலே வழிகாட்டப்பட்டுள்ளது. எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா இந்த மனதிற்குள்ளார எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா பதித்து விட்டான். அந்த ஃபித்ரால எழுதப்படுதா இல்லையா? நம்ம உயிரோடு நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது மனக்கு எழுதுறாரு 4 விஷயங்கள். அதில் ஒன்று என்ன? சஈதா, நல்லவனா கெட்டவனா. அந்த நல்லவனா கெட்டவனான்னு எழுதும் பொழுது நல்லது என்றால் என்ன, கெட்டது என்றால் என்ன, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அங்கே அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டு விடுகிறது. 36வது படிப்பினை, அல்லாஹுடைய வஹியின் மூலம் மனிதனுக்கு மேற்கூறப்பட்ட அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. மேலும் தனக்குள் இருந்தாலும் மனித அறிவால் தெரிந்து கொள்ள முடியாத நல்ல விஷயங்களையும் நேர்வழியையும் அல்லாஹு தஆலா நபிமார்கள் மூலமாக, வேதங்கள் மூலமாக அடியார்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான். தேவைகளை மனிதன் கண்டுபிடித்து விடுகின்றான்.
ஆனால் மறுமையுடைய பாதையை அவனால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நபிமார்களை அனுப்பி வேதங்களை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வழிகளை நமக்கு காட்டி கொடுத்து விட்டான். கவனிங்க, 37வது படிப்பினை. வேதங்களை கொண்டும் நபிமார்களை கொண்டும் தான் மனிதன் தன் இறைவன் விரும்புகிற நேரான பாதையில் தன்னை ஆக்கிக் கொள்ள முடியும். உள்ளத்தை அதன் உண்மையான பரிசுத்தத்திற்கும் வெற்றிக்கும் கொண்டு செல்ல முடியும். நான் வேதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் குர்ஆனுடைய வழியில் போக மாட்டேன், நான் நபிமார்களுடைய வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய சுன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு சிஷ்தியா தரீகா இருக்குது, காதரியா தரீகா இருக்குது, சுஹரவர்தியா தரீகா இருக்குது, நக்ஷபந்தியா தரீகா இருக்குது, நான் அந்த பீர்கிட்ட அந்த ஷேக்கிட்ட அந்த கலீஃபாட்ட போகிறேன்னு சொன்னால் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் வரும் பொழுது, டேய் யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி போனீங்களோ அவங்கெல்லாம் இங்கே வந்துருங்கம்மா. புரியுதா? ஃபத்தபிஊனி குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. இவங்க சுன்னத்தை விட்டுட்டு யாரெல்லாம் எங்கெங்கே போனீங்களோ வெயிட் பண்ணுங்க, அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அங்கே உங்களை கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா? மார்க்கத்தில் பித்அத் செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்திலிருந்து விரட்டப்பட்டு விடுவார்கள், நரகத்தின் பக்கம் அவர்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம நஜ்ஜினா மினன் நார் அல்லாஹும்ம நஜ்ஜினா மினன் நார். கவனிங்க, 38வது படிப்பினை. அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் என்பது வெறும் அமல்களை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, மாறாக ஒவ்வொரு அமலும் உள்ளத்தின் சுத்தத்தை கொண்டும் அதன் உயர்வை கொண்டும் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்முடைய தீனு வெறும் தோல் அல்ல, அது தோலும் சதையும் அதற்குள் இருக்கக்கூடிய வித்தும் சேர்ந்தது. அவ்வளவு ஒரு உன்னதமான மார்க்கம். 39வது படிப்பினை. நல்ல அமல்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் உயர்த்தக்கூடியதாகவும், கெட்ட அமல்கள் உள்ளத்தை அசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் அதை தாழ்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றன. 40வது படிப்பினை. நல்லவர்கள் உள்ளத்தின் பக்கம் ஆன்மாவின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். உள்ளத்தை சுத்தப்படுத்துவதிலும் நல்ல அமல்களை செய்து அதை வெற்றியடைய செய்வதிலும், அதாவது உள்ளத்தை வெற்றியடைய செய்வதிலும், அதற்கு தேவையான அமல்களை அதிகம் செய்வதிலும், அதற்கு தேவையான நற்குணங்களை கடின முயற்சி எடுத்து பின்பற்றுவதிலும் கவனமாக, முனைப்பாக, சுறுசுறுப்பாக, தீவிரமாக இருப்பார்கள். அதற்கு கடின சிரமத்தை மேற்கொள்வார்கள். ஒருபோதும் அதில் அலட்சியம் காட்ட மாட்டார்கள். பலவீனம், சோம்பேறித்தனத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியது இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 41வது படிப்பினை. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பல மாற்றங்களுடன் படைத்திருக்கிறான். வெளிச்சத்தையும் இருளையும், சூரியனையும் சந்திரனையும், வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விசேஷமான தன்மையை கொடுத்திருப்பதிலும் அல்லாஹுவின் வல்லமையும் ஞானமும் இருக்கிறது. 42. வானம் நிறுத்தப்பட்டிருப்பதும் பூமி விரிக்கப்பட்டிருப்பதும், பகலை அல்லாஹ் வெளிச்சமாக்கியதிலும் இரவை இருளாக்கியதிலும் அல்லாஹுவின் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. 43வது படிப்பினை. மனிதனின் ஆன்மா என்பதும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒப்பான அது ஒரு பிரபஞ்சம்தான். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி அறிஞர்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. நமக்குள்ளார ஒரு வானம் இருக்குது, நமக்குள்ளார ஒரு பூமி இருக்குது, நமக்குள்ளார கடல் இருக்குது, நமக்குள்ளார ஆகாயம் இருக்குது. அவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாவற்றையுமே மனிதனுடைய உடலுக்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சக்தி அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்குள்ளார வச்சிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். மனிதனின் ஆன்மா என்பதும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒப்பான ஒரு பிரபஞ்சம்தான். இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் படைத்திருக்கின்ற அத்தனை தன்மைகளையும், வெளிப்பாடுகளையும், அற்புதங்களையும், மாறுபட்ட தன்மைகளையும், வித்தியாசமான குணங்களையும், வியக்கத்தக்க மாற்றங்களையும் அல்லாஹ் மனிதனுக்குள்ளும் படைத்திருக்கின்றான். 44வது படிப்பினை. மனிதன் தான் படைக்கப்பட்டிருக்கும் அமைப்பை சிந்தித்து அல்லாஹுவின் வல்லமையை அறிய திரும்ப படிக்கிற மனிதன் தான் படைக்கப்பட்டிருக்கும் அமைப்பை சிந்தித்து அல்லாஹுவின் வல்லமையை, அறிவை, அல்லாஹ்வுடைய அறிவை புரிந்து அல்லாஹுவின் மீது ஈமானையும் யக்கீனையும் அதிகப்படுத்த வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். 45வது படிப்பினை. மனிதனின் ஆன்மா அல்லாஹுவின் விசேஷமான படைப்பாகும். இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளிலேயே
சிறந்த படைப்பு என்ன? மனிதனுக்கு அல்லாஹ் படைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஆன்மா. வேற எந்த உலக படைப்புகளுடைய ஆன்மாவின் மீது, உயிரினங்களின் ஆன்மாவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யல. மனிதனுக்கு அல்லாஹ் படைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஆன்மாவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். 46வது படிப்பினை, மனிதனுக்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்ச அமைப்பை படைத்திருக்கிறான், மனிதனையோ தனக்காக படைத்திருக்கிறான். 47வது படிப்பினை, ஒவ்வொரு மனிதனும் நேரு வழியை, இறையச்சத்தை இயல்பாகவே தேர்ந்தெடுக்கும் பிரியமுள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அந்த நேரு வழி சொல்லும் பொழுது அதை நோக்கி ஓடக்கூடியவனாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த மனுஷன் தன்னுடைய கல்வை ஃப்ரீயாக விட்டு விடுவானே, ஆனால் நேரு வழி சொல்லப்படும் பொழுது கல்புக்குள்ளார அந்த நேரு வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அப்படி வரும். நீங்கள் தாவா செஞ்சு பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். சில நான் முஸ்லீம் அவங்களுக்கு தாவா கொடுக்கும் பொழுது பேசிக்கிட்டே இருக்கும்போது அழுகுறாங்க. பேசி முடித்த உடனே உங்களுக்கு இஸ்லாமுக்கு வர விருப்பம் இருக்கான்னு கேட்டால் உடனே வர்றேங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க தன்னுடைய நஃப்ஸை அழுத்தாமல், அதை தன்னுடைய இச்சைக்கு ஏற்ப வளைக்காமல், அதை ஃப்ரீயாக விடும் பொழுது, அந்த சத்தியங்கள் சொல்லப்படும் பொழுது எப்படி உணவை நோக்கி, அதற்கு பிரியமான உணவை நோக்கிய கால்நடைகள், மிருகங்கள் ஓடுதா இல்லையா, அந்த மாதிரி இந்த நஃப்ஸுக்கு பிரியமான உணவு என்ன? வஹி. அதுதான் கதா, நஃப்ஸுடைய உணவு. அதை நோக்கி அப்படியே ஓடி வந்துடுது, அழுவுதான். குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டானா இல்லையா, இதா சமீஉ 7வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனம், அந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு அங்கே உள்ள இறையச்சம் உள்ள நல்ல பாதிரிகள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்ட உடனே வைதா சமீஉ மா உன்ஸில இலர் ரசூலி தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ, அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தேம்பி 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 அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். புரியுதா? இன்றைக்கு கூட மேலை நாடுகளில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமுக்கு வரும் பொழுது, இஸ்லாமை தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் அழுகுறாங்க. அப்படியே தேம்பி தேம்பி ஷஹாதா பூர்த்தி பண்ண முடியல, அப்படியே அழுகுறாங்க. ஷஹாதா சொல்லி முடித்தோன்னே அப்படியே அழுகுறாங்க. நம்ம தான் இந்த சாக்கடையில் ஊறி துன்யா நாங்கள்லாம் ஒரிஜினல் பிறப்பு முஸ்லீம்னு மண்டையில் பெருமையும் மண்டகனமும் ஏறி போய் எதுக்குமே உணர்வே இல்லாமல் செத்த ஜடமாக இருக்கிறோம். ஆனால் பெருமை மட்டும் மண்டையில் இவ்வளோ இருக்குது. அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணும், பாதுகாக்கணும். கவனிங்க திரும்ப 47வது படிப்பினை, ஒவ்வொரு மனிதனும் நேரு வழியை, இறையச்சத்தை இயல்பாகவே தேர்ந்தெடுக்கும் பிரியமுள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். 48, மனிதன் அவன் நல்லதை செய்வதற்கு மத்தியிலும் கெட்டதை செய்வதற்கு மத்தியிலும் முழு சுதந்திரமான சக்தி உள்ளவனாக இருக்கிறான். நடுவில் இருக்கிறான். நல்லதின் பக்கமும் போகலாம், வலது பக்கம், கெட்டதின் பக்கமும் போகலாம். நீ இப்போ எந்த பக்கம் போகிற? புரியுதா? ரெண்டுக்குமே அல்லாஹ் ஆற்றலை கொடுத்துட்டான், அறிவை கொடுத்துட்டான். 49, மனிதன் தன்னுடைய செயலுக்கு தானே பொறுப்பாளனாக இருக்கிறான். முட்டாப்பைய தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ் மேலே பொறுப்பு போட முடியாது. 50வது படிப்பினை, நல்லதை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுவது, கெட்டதை செய்து அழிவில் விழுவது, இரண்டும் மனிதனுக்கு ஒரே அளவான காரியம்தான். ரெண்டுமே சமந்தான். 51, அவன் எதை விரும்புகிறானோ, எதன் பக்கம் ஆசைப்படுகிறானோ, எதற்கு முயற்சி செய்கிறானோ அது அவனுக்கு இலகுவாகி விடுகிறது, இன்னும் அது அவனுக்கு கிடைத்து விடுகிறது. தட்ஸ் ஆல். 52, மனிதன் இறைவன் தனக்கு கொடுத்த அறிவை கொண்டு அவனது மார்க்கத்தை நடுநிலையோடு ஒப்பிட்டு சிந்தித்து பார்த்தால் என்றால் என்ன? நீங்கள் இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் நேர்மையானதா, நீதமானதா, அறிவுபூர்வமானதா, ஒழுக்கமானதாங்கிறத பிற மதங்களுடைய சட்டங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ தெரியும் நம்ம மார்க்கம் எவ்வளவு சுத்தமான, அழகான, நேர்மையான, நீதமான மார்க்கம் என்று. அப்போ ஒப்பிட்டு சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதில் தான், அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதில் தான், அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்வதில் தான் நன்மையும் வெற்றியும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வான். 53வது படிப்பினை, மனிதனின் எல்லா செயல்களுக்கும் மனம்தான் முக்கிய காரணம். புரியுதா? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமாலு பின்னியாத் அழகாக முடிச்சிட்டாங்க. வனஃப்ஸின் வமா சவ்வாஹா, அதிலேருந்து கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். 54, மனிதன் தனது மனதால் ஒன்றை விரும்பும் போது அதை அடைகிற வழிகளை தேடுகிறான். அந்த வழிகள் சிரமமாக, தூரமாக இருந்தாலும் அவன் அதை இலகுவாகவும் சமீபமாகவும் உணர்கிறான். மனம் அவனுக்குள் ஆசையை அதிகப்படுத்துகிறது.
ஆசை வெறியை உண்டாக்குகிறது, வெறி அவனுக்குள் ஆற்றலை உண்டாக்குகிறது, ஆற்றல் அவனுக்குள் சிரமங்களை இலகுவாகவும் தூரத்தை சமீபமாகவும் ஆக்கிவிடுகிறது. இந்த திருடுறவனுங்களை பாருங்க, கொள்ளையடிக்கிறவனுங்களை பாருங்க, அந்த வெறி, அந்த ஆசை வெறி கடைசியில் எப்படியெல்லாம் உயிரை பணைய வச்சு திருடுறான், கொள்ளையடிக்க வர்றான். அல்லாஹ் அக்பர். அதே போல் கெட்டதை அடைவதற்கு விரும்பக்கூடியவர்கள் அல்லது வாழ்வாதாரத்தினுடைய நெருக்கடியினால் காசு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் எப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்க. 55 இறுதியாக அவன் விரும்பியது நல்லதாக இருந்தால் அவன் நற்கூலிக்கு உரியவனாக போற்றத்தக்கவனாக ஆகிவிடுகின்றான். அவன் விரும்பியது கெட்டதாக பாவமாக இருந்தால் அவன் தண்டனைக்கும் இழிவுக்கும் ஆளாகி விடுகிறான். 56வது படிப்பினை. ஆக மனிதன் ஒன்றை விரும்புவதற்கு முன்பாக அது அல்லாஹ்வின் விருப்பத்திற்கும் தக்வாவிற்கும் உட்பட்டதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஒன்றை விரும்புறதுக்கு முன்னாடியே அது ஹலாலா ஹராமா, நமக்கு மார்க்கத்திற்கு ஆகுமானதா இல்லையா, இதனால் நம்முடைய மார்க்கத்திற்கு பிரச்சனை இல்லையா என்பதை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அதை செய்வதில் அவன் ஆகுமான வழிகளை தேட வேண்டும். அது அல்லாஹுவின் கோபத்திற்கும் பாவத்திற்கும் உட்பட்டதாக இருந்தால் அதை விட்டு விலகும் வழிகளை அவன் தேட வேண்டும். அதன் பக்கம் நெருங்குவது கூட அவனுக்கு ஆபத்துகளை உண்டாக்கிவிடும். 57வது படிப்பினை. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா என்பதில் முதலில் பாவத்தை அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான், இரண்டாவதாக இறையச்சத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதிலிருந்து மனிதன் இயல்பாக பாவத்தை விரைவாக நேசித்து விடுகிறான், அதன் பக்கம் இலகுவாக ஓடிவிடுகிறான், பாவத்தால் அதிகம் ஈர்க்கப்படுகிறான் என்பது தெரிய வருகிறது. 58வது படிப்பினை. முதலாவதாக ஃபுஜூர், பாவம் கூறப்பட்டதிலிருந்து பெரும்பாலான மக்கள் நல்லதை விட கெட்டதைத்தான் அதிகம் நேசிப்பார்கள், நன்மையை விட தீமையைத்தான் அதிகம் தேர்ந்தெடுப்பார்கள், சத்தியத்தை விட அசத்தியத்தை தான் அதிகம் நாடுவார்கள், ஒழுக்கத்தை விட ஒழுங்கீனத்தை தான் அதிகம் விரும்புவார்கள் என்பதை புரிய முடிகிறது. 59வது படிப்பினை. இந்த வசனத்தில் ஃபுஜூர் என்பதற்கு நேரடி எதிர்ப்பதமாக உள்ள பிர்ருன் தாஅத்துன் என்ற சொற்கள் பயன்படுத்தப்படாமல் தக்வா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது சிந்திக்க வேண்டிய செய்தியாகும். 60வது படிப்பினை. அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு முக்கிய காரணம் அவன் தன் இறைவனை அஞ்சாமல் இருப்பது. ஒரு மனிதன் நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் சரியாக செய்வதற்கும் அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கும் அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிவதற்கும் முக்கிய காரணம் என தக்வா, அவனது உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சம் இருப்பதுதான். ஆகவேதான் நன்மைக்கு காரணமாக இருக்கிற தக்வாவை நன்மையின் இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 61வது படிப்பினை. தக்வா எல்லா நன்மைகளுக்கும் நல்லொழுக்கங்களுக்கும் வாசலாக இருக்கிறது. ஒருவர் அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ்ப்படிந்தவராக ஆக வேண்டுமென்றால் முதலாவதாக அவருக்கு தக்வா தான் தேவை. அதனால தான் நீங்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்க. நபிமார்கள் அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சேர்த்தே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் நாங்கள் நபி, எங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்வார்கள். குர்ஆன் எடுத்து படித்து பார்த்து ஒரு 10 வசனத்தை எழுதுங்க. இந்த மாதிரி ஒருவர் தனக்குள் எந்த அளவு தக்வாவை கொண்டு வருவாரோ, ஒருவர் எந்த அளவு தனக்குள் தக்வாவை கொண்டு வருகிறாரோ அந்த அளவு அவர் சிறந்தவராக அல்லாஹ்விற்கு நெருக்கமானவராக ஆகிவிடுகிறார். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அடுத்து நன்மைகளை செய்வதற்கும் பாவங்களை விடுவதற்கும் முக்கிய காரணமாக இருப்பது தக்வாதான். 63வது படிப்பினை. ஆகவேதான் அல் குர்ஆனில் மூமின்களுக்கு அதிகம் சொல்லப்பட்ட தன்மையாக தக்வா இருக்கிறது. அதாவது ஈமான் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நம்பிக்கைகளையும் ஒருவர் உறுதியாக நம்பிக்கை கொள்வதற்கும் அமல்கள் சம்பந்தப்பட்ட செயல்களையும் ஒழுக்கங்களையும் ஒருவர் பின்பற்றி வாழ்வதற்கும் அடிப்படையாக தக்வா இறையச்சம் அவசியமாக இருக்கிறது. தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான். தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் காரியங்களை எளிதாக்கி விடுகின்றான். தக்வா உள்ளவர்கள் அல்லாஹ்விடம் அதிகம் கண்ணியம் பெற்றவர்கள். தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தை இலகுவாக்கி விடுகிறான். அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு உணவளிக்கிறான். தக்வா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான்.
தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் பலனுள்ள கல்வியை, அவங்க கல்வி கற்றுக்கொண்டு அந்த கல்வி அவர்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தும், அப்படிப்பட்ட கல்வி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். தக்வா எல்லா விதமான பரக்கத்துகள், அபிவிருத்திகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஒருவர் இறைநேசராக ஆக வேண்டுமென்றால் அதற்குரிய 2 நிபந்தனைகளிலே இரண்டாவது நிபந்தனை தக்வா ஆகும். தக்வாவின் மூலம் அல்லாஹு தஆலா எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாக்கின்றான். நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடம் தக்வாவின் அளவை கொண்டுதான் அங்கீகரிக்கப்படுகின்றன. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற முக்கிய காரணமாக தக்வா இருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நற்கூலிகள் அதிகம் கிடைப்பதற்கும் தக்வா முக்கிய காரணமாகும். தக்வாவின் அடிப்படையில் நட்பு வைத்தவர்கள் மறுமையிலும் நண்பர்களாக இருப்பார்கள். தக்வா உள்ளவர்கள் ஏனைய சொர்க்கவாசிகளை விட சொர்க்கத்தில் அதிகம் மதிப்பும் தகுதியும் உடையவர்களாக இருப்பார்கள். இன்னும் பல நூறு வசனங்களும் நபிமொழிகளும் தக்வாவின் அவசியத்தையும் சிறப்பையும் உணர்த்தக்கூடியவையாக இருக்கின்றன. அடுத்து 64வது படிப்பினை. அல்லாஹு தஆலா சூரியனை படைத்தான், அதன் வெளிச்சத்தை படைத்தான், இரவையும் அதன் இருளையும் அவனே படைத்தான். ஆனால் இங்கு அல்லாஹு தஆலா சூரியன் மீது, அதன் வெளிச்சம் அல்லது அதனுடைய பகல் மீது சத்தியம் செய்கிறான். அதே நேரம் இரவின் மீது, சந்திரன் மீது மட்டும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இருளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யவில்லை. ஏனெனில் அல்லாஹு தஆலா தனது அல் குர்ஆனில் இருளை எப்பொழுதும் தீமைக்கும் இணை வைத்தலுக்கும் வழிகேட்டுக்கும் உதாரணமாக கூறுகிறான். ஆகவே இரவின் மீது மட்டுமே அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அதன் இருள் மீது அல்ல. இரவு என்பது நன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது, தீமைக்கும் பயன்படுகிறது. நல்லவர்கள் இரவின் ஒரு பகுதியை தேவையான ஓய்வுக்கும் மீதத்தை அல்லாஹுவை வணங்கவும் பாவ மன்னிப்பு தேடவும் பயன்படுத்துகின்றனர். பாவிகளோ முழு இரவையும் பாவத்திற்கு பயன்படுத்தி விடுகின்றனர். மறதியாளர்களோ வெறும் ஓய்வுக்கு அந்த இரவை பயன்படுத்தி விடுகின்றனர். 65 வெற்றி மற்றும் தோல்வியின் காரணங்கள் முடிவாகிவிட்டன. இனிமே நம்ம போய் ஒரு ரிசர்ச் தேவையில்லை, சொல்லப்பட்டதை படிக்க வேண்டியதான் வேலை, நமக்கு பிராக்டிஸ், அதை நம்ம எடுத்து நடக்க வேண்டியதான் வேலை. 66வது படிப்பினை. ஆன்மா சுத்தப்படுவதற்கு, ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு ஜக்கா என்ற சொல்லும், ஆன்மாவை கெடுப்பதற்கு தஸ்ஸா என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டுள்ளதில் ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது. அது என்ன ஞானம்? 67வது படிப்பினையில் பாருங்க. ஜக்கா என்பதன் பொருள் வளர்ச்சி அடைய செய்வது, தஸ்ஸா என்பதன் பொருள் புதைத்து நாசமாக்கி விடுவது, மறைத்து விடுவது. யார் தன் ஆன்மாவை இறையச்சத்தை கொண்டும் நன்மைகளை கொண்டும் பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவர் அந்த ஆன்மாவை செழிப்பாக்கி வளர்ச்சி அடைய செய்கிறார். யார் கெட்ட காரியங்களில் பாவங்களில் ஈடுபடுகிறாரோ அவர் தனது ஆன்மாவின் சுத்தத்தையும் அதன் வளர்ச்சியையும் கெடுத்து அழித்து விடுகிறார். ஆகவேதான் நன்மை செய்பவர்கள் தங்களுக்காகவே நன்மை செய்கிறார்கள் என்றும், பாவம் செய்பவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்கிறார்கள் என்றும், தங்களுக்கே கெடுதி செய்கிறார்கள் என்றும் அல்லாஹு தஆலா கூறுகிறான். கவனிங்க, சூரத்துல் இஸ்ராவுடைய 7வது வசனம், அல் ஜாசியாவுடைய 15வது வசனம், ஆராஃபுடைய 9வது வசனத்தை இதுக்கு ஆதாரமாக படித்து பாருங்கள். அடுத்து 68வது படிப்பினை. நஃப்ஸை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது முதலில் பாவத்தையும் இரண்டாவதாக நன்மையும் அல்லாஹ் கூறுகிறான். பிறகு அடுத்த வசனத்தில் முதலில் நன்மை செய்கிற நல்லவர்களையும் இரண்டாவது பாவம் செய்கிற கெட்டவர்களையும் கூறுகிறான். 69 அதுக்கு என்ன விளக்கம்? அதாவது முதல் வசனத்திலே நஃப்ஸுக்கு இயல்பானதையும் நஃப்ஸுக்கு அதிகம் பிடித்ததையும் முதலாவதாக கூறிவிடுகின்றான். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் தனக்கு பிரியமானதையும் மனிதன் எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதையும் முதலாவதாக கூறுகிறான். 70வது ஜக்கா தஸ்ஸா என்று அல்லாஹு தஆலா இரண்டையும் ஃபஅல் வினை சொல்லாக கூறியிருக்கிறான். அதாவது வினைச்சொல் என்பது புதிதாக மனிதனிடம் உருவாகும் செயல்களை குறிக்க பயன்படுத்தப்படும். ஆக மனிதன் வெற்றி பெறுவதும் அல்லது அவன் தோல்வி அடைவதும் அவன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் செய்யக்கூடிய செயல்களை வைத்துதான் முடிவு செய்யப்படுகிறது. மனிதன் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவங்களை கெட்ட செயல்களை விட்டு நிரந்தரமாக விலகி இருக்க வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு மரணம் அவன் நல்லது செய்கிற நிலையிலும் பாவத்தை விட்டு விலகி இருக்கிற நிலையிலும் வரும். அவன் வெற்றியாளர்களில் ஆகிவிடுவான். அதுபோன்று அவன் பாவம் செய்திருந்தாலும் அதற்கு பின்னர் நன்மைகளை அவன் செய்து விடுவானேனால் தொடர்ந்து இறுதி வரைக்கும் அதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன.
அல்லாஹு தஆலா சூரா ஹூதுடைய 114வது வசனத்திலே அதை கூறுகின்றான். மேலும் ஒரு மனிதன் நன்மை செய்யாமல் பாவம் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் அல்லது நன்மை செய்த பின்னர் பாவம் செய்து அதே நிலையில் அவன் இறந்துவிட்டால் அவனது மறுமை நிலை மிக நஷ்டமாக இருக்கும், அல்லாஹ் நாடினாலே தவிர. ஆகவே நல்ல முடிவுக்கும் கெட்ட முடிவுக்கும் மனிதன் தனது வாழ்நாளில் செய்கிற செயல்கள் மிக முக்கியமாக இருக்கின்றன. அந்த செயல்கள் ஒவ்வொரு நிமிடத்திலும் எண்ணங்களாக, குணங்களாக, அமல்களாக, நம்பிக்கைகளாக மனிதனிடம் வந்து போகலாம். எனவே மனிதன் தன்னை எப்பொழுதும் நல்ல அமல்களுக்கு நெருக்கமானவனாக வைத்திருப்பதுடன் அதை அல்லாஹ்விடம் வேண்டியவனாகவும் இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு தூரமாக இருப்பதுடன் அதிலிருந்து அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பும் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல துஆக்களிலே அதை நாம் பார்க்கிறோம். 71வது படிப்பினை, படைப்புகள் அனைத்தின் அறிவுகளும் மனிதனின் அறிவும் உலக நியதிகளை கணிப்பதற்கும் அறிவதற்கும் தேவைகளை அடைவதற்கும் வழிகாட்டும்படி அல்லாஹு தஆலா படைத்து விட்டான். அல்லாஹுவை அறிவதற்கு மறுமை வெற்றிக்கும் அல்லாஹுவின் வஹீயுடைய கல்வி தேவை. அதை கொண்டுதான் மனிதன் உண்மையில் பாவம் எது பரிசுத்தம் எது என்பதை அறிய முடியும். இந்த துன்யாவுடைய தேவைகளை மனிதன் கண்டுபிடித்துக் கொள்வான். பாருங்க எவ்வளவு டெவலப் பண்ணிட்டான். சின்ன குடிசையில் இருந்த மனிதன் இன்று மிகப்பெரிய வானளாவிய கோபுரங்கள் வரைக்கும் எப்படி கட்ட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டான். அதே போல மனிதனுடைய உடலை அப்படியே பொளந்து உள்ளார இருக்கிற குடலை ஆப்ரேஷன் பண்ணுறது, இருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணுறது, மூளையை கலட்டி ஆப்ரேஷன் பண்ணுறது, கண்ணை தோண்டி எடுக்கிறது, என்னென்னமோ மனிதன் தன்னுடைய அறிவால் கண்டுபிடித்து செய்து விடுகின்றான். ஆனால் மறுமையினுடைய விஷயத்தில் மனிதனுடைய அறிவு இருக்கிறதே அது பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். வஹியை, புரியுதா? அதை கொண்டுதான் நம்ம வெற்றி அடைய முடியும். மறுமையினுடைய விஷயத்தில் வஹி வேணா அறிவு போதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்லீஸுடைய கூட்டத்தில் சேர்ந்துட வேண்டியதான், அல்லாஹ் பாதுகாக்கணும். 72வது படிப்பினை, செல்வத்தின் மூலமாக அல்லது பதவியின் மூலமாக அல்லது பெயர் புகழ் மூலமாக அல்லது வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை வசதி கிடைப்பதன் மூலமாக இவ்வுலகத்தில் கிடைக்கும் வெற்றி உண்மையான வெற்றி இல்லை. நல்லா எழுதி வைத்துக்கணும் வீட்டில், புரியுதா? நம்ம பிள்ளைங்களுக்கு இதை தான் மண்டையில் சொல்லிக் கொடுக்கணும். 73வது படிப்பினை, அதுபோன்றே மனிதனுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் ஏற்படுகிற வறுமை, வாழ்வாதார நெருக்கடி, நோய் நொடி, மனக்கவலைகள் மற்றும் அனைத்து வகையான சிரமங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் ஆகிய இவற்றில் எதிலும் உண்மையான தோல்வி அல்ல. அப்படி படிங்க அல்லது திருத்திங்க. ஆக இவற்றில் எதிலும் உண்மையான தோல்வி இல்லை. புரியுதா? இதெல்லாம் எல்லாருக்கும் வந்து போகக்கூடியது. அடுத்து 74 பாருங்க. 74வது படிப்பினை, உண்மையான தோல்வி என்பது என்ன? அடியான் அல்லாஹ்விற்கு பாவம் செய்பவனாக ஆகி தன்னைத்தானே நாசமாக்கி விடுவதுதான். ஏழையாக இருப்பதோ அல்லது வறுமையில் கஷ்டத்தில் சிரமத்தில் இருப்பதோ அல்ல. எத்தனையோ நல்லவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க, சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ சுதந்திரமான பெரிய தலைவர்கள் நாளைக்கு நரகத்துக்கு போகிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். 75, உண்மையான வெற்றி என்பது அடியான் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து அவனது தூதர்களின் வழிகாட்டல்படி வாழ்ந்து தன் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதுதான். 76, அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. பல நபிமார்களை கொன்றே போட்டு விட்டார்கள், கொலை பண்ணிட்டாங்க, ரெண்டா அறுத்துட்டாங்க. அப்போ அதனால நபிமார்கள் வெற்றி இல்லாதவர்களா? இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மறுமையினுடைய வெற்றி தான் முக்கியம். உலக வசதிகள் 77, உலக வசதிகள் கொடுக்கப்படுவது அவர் அல்லாஹ்விடம் வெற்றியாளராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அல்ல. காரூன் இருந்தான், ஹாமானு, அதே போல ஃபிரவுனு, ஷத்தாது, அபூ லஹப், அபூ ஜஹல், இன்னும் எவ்வளவு பெரியவர்கள், உலகத்தினுடைய பெரிய வசதிகள் கொடுக்கப்பட்டவர்கள். அதனால அவர் அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளராகி விட்டாரா? இல்லை. 78, மாறாக நன்மைகள் செய்வதும் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான்
அல்லாஹுவின் விசேஷமான கருணைக்கும் அன்புக்கும் நெருக்கத்திற்கும் அடையாளமாகும். உலக வசதிகள் அல்ல, உலக வசதிகள் பாவிகளுக்கும் கொடுக்கப்படும், நல்லவர்களுக்கும் கொடுக்கப்படும். நல்லருள் கிடைப்பதுதான் பெரும் பாக்கியமாகும். நல்லருள் என்றால் என்ன? நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்பு. அப்ப நல்லருள் கிடைப்பதுதான் பெரும் பாக்கியமாகும், செல்வம் அல்ல. 79வது படிப்பினை, நிராகரிப்பும் பாவமும் உடைய கூட்டங்களில் மிக கொடியவர்களாக சமூது கூட்டத்தினர் இருந்தனர். அதனால தான் நீங்க பாருங்க, குரான்ல முக்கியமான இடங்களிலெல்லாம் இந்த சமூது கூட்டம் வரும். எப்படி உதாரணமா நம்ம ஏற்கனவே படித்தோம். எங்க படித்தோம்? சூரா அல் முத்தஃபிஃபூன்ல வசமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத் அங்க படிச்சோமா? அதே போல சூரா அல் புரூஜில் பின்னாடி படிப்போம், ஹல் அதாக ஹதீசுல் ஜுனூத் ஃபிர்அவுன வ சமூத் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பெரும் பயங்கரமான அழிச்சாட்டியை மிக்க ஒரு முரட்டு மக்களாக இருந்திருக்கிறாங்க. வாழ்க்கை வசதி, அதே போல் உடல் வலிமை, பலம் எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ். 79வது படிப்பினை, நிராகரிப்பும் பாவமும் உடைய கூட்டங்களில் மிக கொடியவர்களாக சமூது கூட்டத்தினர் இருந்தனர் என்பது. ஒரு கூட்டம் பலசாலிகளாக அறிவாளிகளாக இருப்பது அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து அவர்களை தடுத்து விடாது. உன் அறிவை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் கிழிக்க முடியாது. 81, பாவத்தை எதிர்க்காமல் இருப்பது பாவத்தை ஆமோதிப்பதாகும். பாவத்தை ஆமோதிப்பவர் அந்த பாவத்தில் பங்காளியாக கருதப்படுவார். ஒட்டகத்தை அறுத்தது ஒருத்தன் தான், ஆனா அறுக்க தூண்டுனது 4 பேர், அதை ஏற்றுக்கொண்டது மொத்த சமுதாயம், எல்லாம் சாவடிக்கப்பட்டார்கள். 82, அல்லாஹ் நபிமார்களுக்கு அற்புதங்களை வழங்கி இருக்கிறான். அந்த அற்புதங்களை மனித அறிவினாலும் சக்தியினாலும் செய்ய முடியாது, அதுதான் அற்புதம். 83, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா அக்கால சூழ்நிலைக்கு ஏற்ப அற்புதங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றான். 84, அல்லாஹுவின் கட்டளைகளை எதிர்ப்பதற்கு துணிவது அல்லாஹுவின் தண்டனையை தீவிரப்படுத்திவிடும். 85, அல்லாஹ் தன் பக்கம் இணைத்து கூறிய அனைத்தும் மிக சிறப்பானதும் மதிக்கத்தக்கதுமாகும். ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாகத்தல்லாஹி. அடுத்து 86, சாலிஹ் நபிக்கு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அற்புதமாக தெளிவான அத்தாட்சியாக ஒட்டகத்தை கொடுத்தான். அந்த ஒட்டகம் எப்படி கொடுக்கப்பட்டது என்பது குறித்து சஹீஹான ஆதாரங்கள் பேசாத காரணத்தால் நாமும் அது பற்றி ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. அது மலைக்கு நடுவிலிருந்து வந்துச்சா, ஆகாயத்திலிருந்து வந்துச்சா, பாறையிலேருந்து பொளந்து வந்துச்சா, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எங்க இஸ்ராயலி ரிவாயத்தில், ஹதீஸில் எதுவும் இருக்குதா? இல்லை. அதனால ஒரு அற்புதமாக அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை விசேஷமாக கொடுத்தான். அதுதான் நமக்கு குரானில் இருக்க, நம்பிக்கை கொள்ள வேண்டியதான். அதுக்கு மேலே நம்ம போய் துருவி அதை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதை ஆராயணும்? அது எப்பேற்பட்ட படிப்பினை, அதை பேணாத மக்களுக்கு எப்படி தண்டிக்கப்பட்டார்கள், அதை பற்றி தான் நம்ம ஆராயணும். 87, சமூது கூட்டம் சாலிஹ் நபியை நம்பிக்கை கொண்டதற்கு பின்னர் சிலரை தவிர அதிகமானவர்கள் அவரை பொய்ப்பித்து காஃபிர்களாக ஆகிவிட்டார்கள். முதல்ல அத்தாட்சி கேட்டாங்க, அத்தாட்சி கொடுக்கப்பட்டது, வழிகாட்டப்பட்டது, சரி எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷைத்தான் அவர்களிடத்துல வந்துட்டான், முர்த்ததா போயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். 88வது படிப்பினை, சமூது கூட்டம் அல்லாஹுவின் தூதரை பொய்ப்பித்தது மட்டுமல்ல, அல்லாஹ் கொடுத்த அற்புதமான ஒட்டகத்தை அறுத்தும் விட்டார்கள். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அல்லாஹ்விடமும் சாலிஹ் நபியிடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவால் விட துணிந்து விட்டார்கள். 89வது படிப்பினை, அல்லாஹுவின் தண்டனை மிக கடுமையானதும் பயங்கரமானதுமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தண்டனை வல அதாபுல் ஆகிரத்து அஷத்து அபுகா. அதே போல வகதாலிக் அஹ்து ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமா இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத். அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப வலிமிக்கதாக கடுமையானதாக இருக்கும். 90வது படிப்பினை, அல்லாஹுவை யாரும் மிகைக்க முடியாது, அவனுக்குத்தான் படைப்புகள் எல்லாம் பயப்பட வேண்டுமே தவிர அவன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் ஒவ்வொரு செயலையும் தனது ஞானத்தின்படியும் திட்டத்தின்படியும் செய்கிறான். ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹுவின் தண்டனை வந்துவிட்டால் அந்த தண்டனையிலிருந்து யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாது, அவர்கள் எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹுவிற்கு கீழ்ப்பணிந்து நடப்பவர்கள்தான்
அல்லாஹுவிடம் கண்ணியமானவர்களை தவிர அல்லாஹுவிற்கு மாறு செய்பவர்கள் அல்ல. அவர்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பலம் உள்ளவர்களாகவும் செல்வ செழிப்புள்ளவர்களாகவும் இருந்தாலும் சரியே. அல்ஹம்துலில்லாஹ் 90க்கு நெருக்கமான படிப்பினைகளை பாடங்களை பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் நம்ம சிந்தித்து உணர்வு பெறுவதற்கு படிப்பினை பெறுவதற்கு இருக்கின்றன. சிந்திச்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக, ரட்சித்துக் கொள்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய ஆன்மாக்களை பரிசுத்தப்படுத்துவானாக. ஷைத்தானுடைய கெடுதிகளிலிருந்தும் நம்முடைய நஃப்ஸுடைய கெடுதிகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சொன்ன மாதிரி 11 மணிக்கு அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்வில் நம்ம அடுத்த சூறாவை கொஞ்சம் படிச்சுட்டு கேள்வி பதில் வைத்துக்கொள்வோம். நீங்களும் அதிகமாக வீட்டு வேலையில் இருப்பீங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் புரியட்டும், உங்களுடைய காரியங்களை லேசாக்கட்டும். படித்த கல்வியை மீண்டும் மீண்டும் நீங்கள் மனதிலே வைப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நோட்ஸுகளை படியுங்கள், ஆடியோக்களை வீடியோக்களை கேளுங்கள். பிற மக்களுக்கு நீங்கள் இந்த நல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்ததை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். ஜஸாக்கமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலுல்லாஹல் ஜன்னத லீ வலக்கும் வஅஊது பில்லாஹி மினன் நார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.